நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ரொம்பவும் சூப்பரா டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். ரைஸ் கூட, பிரியாணி கூட, தோசை கூட எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்கறதுனால புளி கொஞ்சமாகவே போதும். உங்களுக்கு புளிப்பு வேணான்னா புளி அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம் சாப் பண்ணி. அது கூடவே வெள்ளை எள்ளு, காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் சாம்பார் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் பாலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் இன்றைக்கி ஆட் பண்ணல. இது அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, மேலெல்லாம் தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு 5 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முழுசாக இருந்தால் பிடிக்கும்னா முழுசாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறைய தேவையில்ல. குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். இது ரைஸோடு வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். தோசையோடையும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.